அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு கிடைத்த பம்பர் நியூஸ் என்ன, அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக பார்க்கறோம். ஸோ என்னென்ன அந்த பம்பர் நியூஸ், யாருக்கெல்லாம் அந்த பம்பர் நியூஸ் வர இருக்கு, ஸோ ரேஷன் கார்டுடைய திட்டத்தில் முக்கியமான நடைமுறைகளை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதில் யார் யாருக்கெல்லாம் இதில் பகுதியளவு பயன், யார் யாரெல்லாம் முழுமையான பயன் பெறுவார்கள், ஸோ இதை பற்றின முக்கியமான அம்சங்களை தான் இந்த ஒரு வீடியோவின் வாயிலாகவே நம்ம பார்க்கறோம். மத்திய அரசு அந்தி யோஜனா, அன்ன யோஜனா, ஏஏஒய் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கியமான மாற்றத்தை அறிவித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் ஒரு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபர்களுக்கும் தலா 7 கிலோ அரிசி வீதம் வழங்கப்பட உள்ளது. இதற்கு முன்னால் இருந்த 5 கிலோவை விட அதிகம். இருப்பினும் ஒரு குடும்பத்திற்கு மாதத்திற்கு வழங்கப்படும் அதிகபட்ச அரிசியின் அளவு 35 கிலோவாக தொடரும் என தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. இந்த சலுகையை பெறுவதற்கு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் கட்டாயம் இகேஒய்சி விவரங்களை அப்டேட் செஞ்சிருக்கணும். குறிப்பாக 5 அல்லது அதற்கு குறைவான உறுப்பினர்கள் கொண்ட ஏழை குடும்பங்கள் இந்த புதிய முறையினால் பெரிதும் பயனடைவார்கள் என்ற எதிர்பார்ப்புகள் எகிரி கொண்டிருக்கிறதுங்க. ஏழை மக்களுக்கு கை கொடுக்கக்கூடிய இந்த வகையான ரேஷன் அட்டைகள், ஸோ இந்த ரேஷன் அட்டைகள் மட்டும்தாங்க ஏழை மக்களுக்கு தினசரி கை கொடுத்துட்ருக்கு. ஏன்னா இது இல்லை அப்படின்னா அவங்களால பொருட்கள் எல்லாமே வாங்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆகிடும். பொருட்களுடைய விலைகளும் அதிகரிச்சுட்டு இருக்கு. இது எல்லாமே அவங்க கண்ட்ரோல் படுத்த இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றது மக்கள் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. குடும்பத்தில் இனி ஒவ்வொருத்தருக்குமே தற்பொழுதுள்ள விதிகளின்படி ஒரு குடும்பத்தில் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாலும் மாதம் 35 கிலோ உணவு தானியங்கள் வழங்கப்படுகிறது. புதிய திட்டத்தின்படி ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் தலா 7 கிலோ வழங்கப்படும். ஆனால் ஒரு குடும்பம் அதிகபட்சமாக 35 கிலோ தான் பெற முடியும். மத்திய உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகம் இந்த மாற்றங்கள் அடங்கிய தேசிய உணவு பாதுகாப்பு மசோதா 2026 வரைவு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த மசோதா எதிர்காலத்தில் ரேஷன் விநியோக முறைக்கு ஒரு புதிய வடிவத்தை கொடுக்கும் அப்படின்ட்டு மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. மொத்தம் 35 கிலோ தானியங்கள். இந்த வரைவு மசோதா குறித்து பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களையும் தெரிவிக்க ஜூலை 13, 2026 வரை அவகாசம் கொடுத்திருக்காங்க. பொதுமக்கள் மத்திய உணவு அமைச்சகத்தின் இணையதளம் வாயிலாக கருத்துக்களை பதிவு செய்யலாம். அரசின் கொள்கை உருவாக்கத்தில் நேரடியாக பங்கேற்பது ஒரு நல்ல வாய்ப்பு. பழைய முறையில் 7 to 8 உறுப்பினர்கள் கொண்ட பெரிய குடும்பங்களுக்கு 35 கிலோ மட்டுமே கிடைத்தது. இதனால் ஒரு நபருக்கு 4 to 5 கிலோ மட்டுமே கிடைத்தது. புதிய விதிகளின்படி 5 உறுப்பினர்கள் கொண்ட குடும்பம் 35 கிலோ பெறும். ஆனால் 6 அல்லது அதற்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் கொண்ட குடும்பங்கள் சில சிக்கல்களை சந்திக்க நேரிடலாம் அப்படின்றத குறிப்பாட்ட சொல்கிறாங்க. மக்கள் சத்தான உணவை பெறுவதே முக்கியத்துவம். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழே இதை எல்லாமே நடைமுறையில் கொண்டு வருவோம் அப்படின்றத குறிப்பிட்டே சொல்கிறாங்க. ஸோ ஏழை மக்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கணும் அப்படின்றது எல்லோருக்குமே இப்போ புரிஞ்சிட்ருக்கும். ஸோ இந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கடைகளில் பொருட்களை வாங்குறதுக்கு உங்களுடைய இகேஒய்சி இதை அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்றத குறிப்பாக சொல்கிறாங்க. இதனால் கோடிக்கணக்கான மக்கள் பார்த்தீங்கன்னா பயனடைஞ்சிட்டு இருக்காங்க தற்சமயம். இதையும் அவங்க குறிப்பாக சொல்கிறாங்க. இந்த மாற்றம் நடைமுறைக்கு வந்தால் குடும்ப உறுப்பினர்கள் கொண்ட சிறிய குடும்பங்கள் பயனடைவார்கள். ஆனால் 6 அல்லது அதற்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் கொண்ட பெரிய குடும்பங்களுக்கு 7 கிலோ வீதம் கணக்கிடப்பட்டாலும் 35 கிலோ மட்டுமே கிடைக்கும் என்பதால் அவர்களுக்கு இதில் கூடுதல் பலன் இருக்காது. ஒட்டுமொத்தமாக இந்த சீர்திருத்தம் நாட்டின் கோடிக்கணக்கான ஏழை குடும்பங்களில் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பில் ஒரு மைல்கல்லாக அமையும் என்பதை நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, இந்த தகவல்கள் மற்றும் மேலும் ரேஷன் கடையில் இந்த இகேஒய்சி டாக்குமெண்ட் எல்லாமே ஃபில் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.